ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். 1 2 3 4 விஷயத்தை சொல்ற. 1, தீமை விட்டு விலகு. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது, எதெல்லாம் பொல்லாங்கானது, எதெல்லாம் வேதத்துக்கு முரண்பாடானது, அதை விட்டு விலகு. அதெல்லாம் விட்டு விலகுங்க, விலகிடுங்க. ஆமாம், நீங்கள் எப்போ தீமையை விட்டு விலக நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அப்பொழுது தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்க ஆரம்பிக்கிறது. தீமை விட்டு விலகு. அடுத்தது நன்மை செய். நன்மை செய்யுங்க. நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் வாசித்தா நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். யார்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நன்மை செய், நல்லது செய்யுங்க. யார் கெடுதல் செஞ்சிடாதீங்க. முடிந்த மட்டிலும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. கெடுதல் யாருக்குமே பண்ணிடாதீங்க. உங்கள் நிமித்தம் யாருக்கும் எந்த கெடுதலும் வராமல் இருக்க கடவுள். அப்போ 1, தீமை விட்டு விலகுங்க. 2வது நன்மை செய்யுங்க. 3வது சமாதானத்தை தேடுங்க. சமாதானத்தை தேடுங்க. அது எங்க தேட முடியும்? பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு. சமாதானம் எங்க இருக்குது? அவரிடத்துல தான் இருக்குது. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சங்கீதம் 119 சொல்றார். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு, வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு சமாதானம் நிரம்பி வழியும். சமாதான கேட்டில் இருக்கிறீங்களா? வேதத்தை நல்லா படிங்க. வேதத்தை படித்து 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 தியானிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் வரலையா, இன்னும் தியானம் பண்ணுங்க. இன்னும் வரலையா, இன்னும் தியானம் பண்ணுங்க. நிச்சயமாய் சமாதானம் வரும். அப்போது தீமை விட்டு விலகணும் 1, 2வது நன்மை செய்யணும், 2வது 3வது சமாதானத்தை தேடணும். அப்போ இது 3 கண்டினியூ பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து கொள் அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு அர்த்தம். பாவத்தை விட்டு விலகு, நன்மை செய்ய, சமாதானத்தை தேடு. இதை கண்டினியூ பண்ணு, ஃபாலோ பண்ணு, தொடர்ந்து செய். உன் வாழ்க்கை நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களை நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமை விட்டு விலக எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்மை செய்ய கற்றுக் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சமாதானத்தை தேட கற்றுக் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரியான சத்தியத்தில், சரியான பாதையில் எங்களை நடத்துங்க. எங்களை கைவிடாதீங்க. உங்களுடைய தயவு எங்கள் மேலே இருக்கட்டும். உங்களுடைய தீபம் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.